என்ன மேடம் தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொடைக்கானல்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேங்க. எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. அங்க நல்லா ஜாலியா இருந்துச்சுலங்க. ஆமா. கொடைக்கானல் மட்டும் நம்ம பக்கத்துலயே இருந்துச்சுன்னா அடிக்கடி போயிட்டு வரலாம்லங்க. போக மாட்டோம். ஏங்க? சென்னையில எக்ஸைட் ஆகிறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? அதுல 20% கூட நம்ம பார்த்து ரசிச்சிருக்க மாட்டோம். அது என்னமோ உண்மைதாங்க. போன ஊருக்கு திரும்ப திரும்ப போறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தாமா. ஏங்க? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா வேற ஊரா இருக்கணும், வேற ஒரு நாடா இருக்கணும். கண்மணி, இவ்ளோ பெரிய பூமியில எவ்வளவு அழகான இடங்கள்லாம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் ஒவ்வொன்னா நம்ம பாத்துறணும். நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமாங்க. இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு வாய்ப்பு எப்ப அமையும்னே தெரியலங்க. ஏற்கனவே நான் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் கண்மணி. அந்த அழகான ஏரிக்கரையில இரவு பனியில நீ நான் மட்டும் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சமே, அப்பவே என் காதல சொல்லியிருந்தா அது நம்ம 2 பேருக்கு எவ்வளவு அழகான தருணமா, எவ்வளவு பெரிய மெமரபிள் மொமெண்டா இருந்திருக்கும். ஆனா இன்னொரு வாய்ப்புக்காக எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? பேசாம இப்பயே சொல்லிடலாமா? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உன்னால அந்த கொடைக்கானல் ட்ரிப்பை மறக்க முடியல. எப்படிங்க அதை மறக்க முடியும்? ஏன்? அத வார்த்தையால சொல்ல முடியுமான்னு தெரியலங்க. எனக்கும் தான். ஆனா நான் ஒண்ணு சொல்லவா? அது ஏங்க, அத்தை வந்திருப்பாங்க போல, சீக்கிரம் போங்க. ஓகே. அண்ணா சாரிண்ணே, தப்பா எடுத்துக்காத.